My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Re-NEET examination நாளைக்கு சொன்னபடி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிலேருந்து 5:15 வரைக்கும் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் பலவித டென்ஷன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. சார் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, என்னால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியல, படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை மாணவர்கள் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன். இது ரெகுலர் நீட் எக்ஸாம், பொதுவாகவே நீட் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா காம்படிஷன், பெரிய காம்படிஷன். ஒரு 16 வயசு 17 18 வயசு பசங்களுக்கு அவங்களுடைய ஏஜ் மெச்சூரிட்டியை விட அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டு தான் இந்த தேர்வு எழுதுறாங்க. இதில் பத்தாததுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்களை செய்து மாணவர்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் மாணவர்கள் எழுத போகிறாங்க. பெற்றோர்களும் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்க. they are not enjoying their self. அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. they are putting their hard work. நல்லா கஷ்டப்படுறாங்க, படிக்கிறாங்க. பட் ஸ்டில் மார்க் வரலைன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. அவங்க கூட நீங்கள் இருங்க, give them a chance. அண்ட் இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இடத்துல பதிவு செய்கிறோம். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அட்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வேணும்னு இருக்காங்க எடுத்து வச்சுக்கோங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. பெண்ணெல்லாம் கொண்டு போக வேண்டியதில்லை, அண்ட் வேறு எதையும் நீ எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதாக இருந்தால் கலர் பிரிண்ட் அவுட்டில் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டு கொண்டு போகிறதாக இருந்தால். ஸோ இதை என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. என்ன பிடிக்குதோ, என்ன சாப்பாடு உங்களுக்கு நல்லா ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டுட்டு போங்க. லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாமினேஷன் டைமில் கிவ் யோர் பெஸ்ட். நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஷுட் அவாய்ட் நெகட்டிவ் மார்க்கிங். தவறான கேள்விகள், ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் சுத்தமாக தெரியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கை அங்கே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் அப்படி விடுறதுனால -10 மார்க் போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மார்க் சேவ் ஆகுது அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களை விட நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க ரேங்க்ல. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணணும். ஒரு கேள்விக்கு 100% தெரியுதா, ஷேர் பண்ணுங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஒரு 80% வரைக்கும் இதுக்கு ஆன்சர் இதுதான் போல தெரியுது அப்படின்னா கெஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா போடுங்க. இல்லை நான் எலிமினேட் பண்ண முடியுது, 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன், இந்த 2ல் இந்த 1 தான் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அதை எழுதாமலே இருக்கலாம். அண்ட் தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல எழுதுங்க. தெரியாத கேள்விகளை சுத்தமாக தெரியல அப்படிங்கிறத கடைசியாக யோசிச்சு எழுதுங்க. ஓரளவுக்கு தெரியுதுங்க அப்படிங்கிறத செகண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியில் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணதை நான் திரும்ப ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு ரிவ்யூ பண்ணும்போது 100% இருக்கிற கேள்விகளை நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியதில்லை. பட் இந்த 50-50 சான்ஸ் இருக்குது, நான் சான்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அந்த கேள்விகளுக்குரிய ஆப்ஷனை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நல்லா யோசிச்சு தான் பண்ணணும். OMR ஷீட்டில் ஒரு தடவை மார்க் பண்ணியாச்சுன்னா திரும்ப நம்ம இன்ட்டு மார்க் போட்டு ஒயிட்ன்ற வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ பண்ணுறத ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ OMR ஷீட்டில் அந்த கேள்விக்கு அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஷேட் பண்ணுறோமா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஸ்டேக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபைன். ஸோ பயப்படாதீங்க, எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறபடி நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நைட்டு மேபி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனை சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நான் யூஸ்வலாக எப்போவுமே நான் ஒரு தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம். இட்ஸ் அ பைபிள் வேர்ஸ் ஃப்ரம் பைபிள். த ஹார்ஸ் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும், த விக்ட்ரி பிலாங்ஸ் டு த லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வசனம். நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நல்லா படிச்சிருக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் உங்களுடைய விக்ட்ரி, யுவர் விக்ட்ரி பிலாங்ஸ் டு த லார்ட், அது தேவனால வரும். சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, நல்லபடியாக போய் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மைண்ட் மாறக்கூடாது. பீஸ்ஃபுல்லாக எக்ஸாமினேஷனை எழுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நீங்கள் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்காக நானும் நம்மளுடைய என்டையர் டீமும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செய்து இது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஹாப்பியாக, ஜாலியாக, சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் பேரண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க கூடவே இருக்கு. எக்ஸாமினேஷன் எப்படி வேணால் வரலாம், பட் ஸ்டில் தே ஆர் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைங்க நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறோம்.
வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்த்தலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.